இன்றைய லீகல் அப்டேட் என்னவென்றால் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் யார் என்று சொன்னால் நீதியரசர் ஜஸ்டிஸ் சஞ்சு நார்வாலா. இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/5/2025. இதில் முதல்ல இந்த ஃபேக்ட் என்னன்னு சொல்லிடுறேன் நான். இவங்க வந்து அக்யூஸ்டு, இது பாதிக்கப்பட்ட பெண். இவர்கள் இருவருக்கு எப்படி பழக்கம்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பழக்கம் இருந்தது. பிறகு பள்ளிக்கூடம் முடித்த பிறகு அந்த பழக்கம் அப்படியே தொடருது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணால் இவன் வந்து இந்த பெண்ணிடம் வந்து என்ன பண்ணான், ஃபோட்டோ கேட்குறான். இந்த ஃபோட்டோ அனுப்பும்போது இந்த பெண் இவனுக்கு என்ன பண்ணுற, நியூடான ஃபோட்டோ, அதாவது நேக்கடு ஃபோட்டோ, நிர்வாண ஃபோட்டோவை அனுப்புகிறார். பிறகு என்ன பண்ணுறான், இவன் இந்த ஃபோட்டோ வச்சு அப்படியே பழக்கத்தின் பேரில் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ வந்து எனக்கு காசு கொடு, 6000 ரூபாய் காசு கொடு, காசு கொடுக்கலன்னா உன்னுடைய அந்த நிர்வாண ஃபோட்டோவை மீடியாவில் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கில் அனுப்பிடுவேன், அசிங்கப்படுத்த சொன்னேன். பயந்துன்னு காசு கொடுக்குறான். இந்த மாதிரி பல முறை கேட்டு நான் மிரட்டி அச்சுறுத்தி காசு வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை இவன் என்ன பண்ணுறான், இன்னொரு இவனுடைய ஃப்ரெண்டுக்கும் அனுப்புகிறான். இது மாதிரிடா அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ, நான் கேட்டால் பணம் கொடுக்குது, நீயும் கேளு பணம் கொடுக்குன்னு சொன்னேன். அவனும் கேட்குறான். அவள் அப்போ கொடுக்குறான். கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்கிற போது இந்த பெண்ணானவள் அவங்க அம்மாவோட சொல்கிறான், அம்மா இது மாதிரி விஷயம் ஃபோட்டோ அனுப்புனேன், அதை வச்சு மிரட்டி காசு கேட்குறானுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே இவர்கள் மீது, அதாவது இவன் மீதுன்னு வச்சுக்கலாம், இப்போ இவன் தான் எஃப்ஐஆர் கோச் போகிறான், இவன் மீது எந்தெந்த பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கையில் என்று சொன்னால் பாருங்கள். அதாவது பெண்ணை மானபங்கப்படுத்துதல், அடுத்து வந்து ஆபாச படம் பிடித்தல் 354C, இது 354. இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், குற்றமுறு மிரட்டல். இது என்ன பண்ணுறான், வார்த்தையாலோ பாவனையாலோ அல்லது செயலாலோ அந்த பெண்ணை மானபங்கப்படுத்த வேண்டும் என உள்நோக்கத்தோடு மிரட்டுதல். இது என்ன, அச்சுறுத்தி பறித்தல் 384. 34 காமன் இன்டென்ஷன், ஐபிசி 1860. காமன் இன்டென்ஷன் என்ன, அவனுடைய நண்பனுக்கும் அதே போல் இன்டென்ஷன் வந்து அவன் பண்ணுறான். சரி, இப்போல்லாம் வந்துட்டாங்க சார். அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், எஃப்ஐஆர் கோச் போகிறான். எந்த பிரிவின் படி என்றால் 528 BNSS 2023. சார் எப்படி சார் ஐபிசியில் வந்து அஃபென்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர், எப்படி சார் இது 528 வந்து கோச்சுக்கு போகிறான், ஏற்கனவே 482 அப்படின்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 482 தானே சார் போகணும்னு கேட்குறீங்களே. நீங்கள் 531 பாருங்கள், 531 BNSலாம் சொல்லியிருப்பாங்க, வெரி கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு என்கொயரியோ பரிசீலனையோ, இன்வெஸ்டிகேஷன் ஒரு புலனாய்வோ, ஆர் அப்ளிகேஷன் ஒரு விண்ணப்பமோ, அப்பீல் மேல்முறையீடு அல்லது ட்ரையல் வழக்கு விசாரணை, இந்த சர்ச் பெண்டிங் இத்தகையெல்லாம் நிலுவையில் இருந்தால் என்ன பண்ணணும், அதை அப்படியே சிஆர்எஸில் கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி பெண்டிங் இல்லாமல் நியூ என்று சொன்னால் அது என்ன பண்ணணும், புதியதாக வந்துக்கிட்ட பிஎன்எஸ் தான். அதனால் எப்போ வந்து, அதாவது இப்போ இந்த அக்கரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, கோச் போடும்போது வந்து என்னன்னா நியூ அது 17/2020 அப்புறம் தான் போடுறான். அதனால் 528 கோச்சுக்கு ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்கிறான், டெல்லி ஹைகோர்ட்டில். சரி, என்ன பண்ணுறாங்க, அங்கே டெல்லி ஹைகோர்ட்டில் அதை விசாரணை செய்து இவன் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றங்கள் அனைத்திற்கும் முதல் தகவல் அறிக்கையை கோஷ் செய்கிறார்கள். கோஷ் செய்து விட்டு, கோஷையில் ஃபுல்லாக கோஷ் செய்யல, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே நீ என்ன மருத்துவமனை, இந்த லோக் நாயக் ஜெய் பிரகாஷ் நாராயண், இந்த மருத்துவமனையில் 1 மாதம் தொடர்ந்து நீ என்ன பண்ணும், அங்கே கம்யூனிட்டி சர்வீஸ், அங்கே வருகின்ற அந்த பொதுமக்களுக்கு என்ன பண்ணும், அந்த சமுதாய பணியை ஆற்றி வர வேண்டும். அந்த சமுதாய பணியை ஆற்றி வருகின்ற போது 1 மாதம் என்ன பண்ணும், அங்கே இருக்கின்ற மெடிக்கல் சூப்பரண்ட் இருக்கார்ல, அவரிடம் சான்றிதழை நீ எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பித்தால்தான் எஃப்ஐஆர் கோச் செய்யப்படும். அதே போன்று சப்போஸ் நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஆப்சண்ட்டோ, அதாவது நான் ஒரு நாள் விட்டு எதை நின்றுட்டேன், இல்லை பண்ணவில்லை, கம்பளை பண்ணவில்லை என்றாலோ, அல்லது டிஃபால்ட்டு தவறிவிட்டாலோ, அல்லது மிஸ்கான்டாக்ட் அந்த மாதிரி எதுவும் மிஸ்கான்டாக்ட் ஏதாவது செய்திருந்தாலோ இந்த எஃப்ஐஆரை என்ன பண்ணாங்க, அதை நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். எனவே இதையெல்லாம் தொடர்ந்து நீ செய்ய வேண்டும் என்றும் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸினுடைய தண்டனையை இப்போ 4F படி புதியதாக வந்துருக்குது. கம்யூனிட்டி சர்வீஸ் என்பது ஏற்கனவே ஐபிசியில் இல்லை, இப்போ புதியதாக BNS 2023 4Fல இருக்குது கம்யூனிட்டி சர்வீஸ், சமுதாய பணி.
இல்லை சமுதாய சேவை. இப்போ அதை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ரூபாய் 50,000 டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு அபராதம் விதிக்கிறது. அந்த தொகையை யாருக்காக என்று சொன்னால், இப்போ மிலிட்ரியில் இறந்து போன குடும்பத்திற்குடைய அவர்களுடைய பொது நலனுக்காக, அந்த வெல்ஃபேர் ஆஃப் த கேஷுவாலிட்டிஸ் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலம் நமக்கு அதே மாதிரி பார்த்து இங்கே செக்ஷன் 12 விட்டுட்டேன் நான். செக்ஷன் 12 போக்சோ ஆக்ட் 2012 அது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. சரி, இப்போது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு போக்சோ ஆக்ட் இருக்கின்ற போது ஒரு சமுதாய பணி அபராதம் விதிக்க முடியுமானால் விதிக்கலாம் என்று சொல்லுகிறதா இந்த வழக்கு என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.